கமலுடன் இணைந்து ஸ்ருதிஹாசன் நடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் உள்ளது. உத்தம வில்லன் படத்தில் கமலுடன் ஸ்ருதி நடிக்க உள்ளதாக முதலில் பேச்சு எழுந்தது. ஆனால் தமிழ், தெலுங்கு, இந்தி என 3 மொழிகளில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கும் ஸ்ருதியால் தந்தை கமல் படத்தில் நடிக்க கால்ஷீட் ஒதுக்க முடியாத நிலையில் அதில் நடிக்கும் வாய்ப்பை இழந்தார். எதிர்காலத்தில் பொருத்தமான கதை அமையும் போது அப்பாவுடன் சேர்ந்து நடிப்பேன் என்று கூறியிருந்தார். இதற்கிடையில் கமல் நடித்துள்ள உத்தம வில்லன் வரும் மே 1ஆம் தேதி திரைக்கு வர தயாராக உள்ளது. வழக்கம் போல் கமல் பட ரிலீஸின் போது ஏற்படும் இடையூறுகள் இப்படத்திற்கும் எழுந்துள்ளது. கடவுளை இழிவுபடுத்தி காட்சி அமைத்துள்ளதால் படத்தை ரிலீஸ் செய்ய தடை கேட்டு இந்து அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். அதற்கு ஆதரவாக முஸ்லிம் அமைப்பு ஒன்று போலீஸ் கமிஷனரிடம் அளித்துள்ள புகாரில் மத உணர்வுகளை அவமதிக்கும் கமலை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இதற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து திரையுலக அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் படத்தை ரிலீஸ் செய்தே தீர்வோம் என்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஸ்ருதிஹாசன் இந்தியில் நடித்துள்ள படம் கபர் இஸ் பேக். இப்படம் தமிழில் வெளியான ரமணா படத்தின் ரீமேக் ஆகும். அக்ஷய் குமார் ஹீரோவாக நடித்திருக்கிறார். இதன் படப்பிடிப்பு முடிந்தவுடன் திரைக்கு வர தயாராகிவிட்டது. உத்தம வில்லன் திரைக்கு வரும் மே 1ஆம் தேதி ஸ்ருதி நடித்துள்ள இப்படமும் போட்டியாக ரிலீஸ் ஆகிறது.